ஹாய் கைஸ், இந்த ஸ்டோரியோட பேர் வந்து தி ஹண்டட் ஹவுஸ் மிஸ்கே. இது ஒரு இந்தோனேஷியா ஹாரர் மூவிங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் கட்டுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லேடி வந்து அவங்க டோரை திறந்து உள்ளே போவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து 8 ஃப்ளோர் இருக்கும். 8 ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 5th ஃப்ளோர் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். 6th எந்த ஃப்ளோருமே அவைலபிளாக இருக்காது, க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 6th ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோருக்கு தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். அப்போ இப்படி ஓயாமல் தண்ணி வடிது, லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி ஒழுகிக்கிட்டே இருக்குது, நான் எத்தனை தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்க, நான் ஆள் வச்சு பார்க்க சொல்லுங்கள். இல்லை என்ன சொல்லுங்கள், நீங்கள் யாராவது ஒருத்தர் வாங்க, நான் 6th ஃப்ளோருக்கு போகணும், நீங்கள் வர்றீங்களான்னு கேட்கும்போது 6th ஃப்ளோர் க்ளோஸ் ஆகிருக்கு, போக முடியாதுன்னு சொல்லி அந்த ஓனர் சொல்லி அனுப்பிச்சிடுவா. அப்போ பேச்சை கேட்காம இவள் 6th ஃப்ளோருக்கு ஏறி வருவாள். வந்தோடனே பார்த்தா டோர் பூட்டியிருக்கும். அப்புறமேட்டு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து டோரை உடச்சி ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுவா. இவள் வந்து 510, அந்த ரூமோட நம்பர் 610. ஸோ அவள் வந்து இந்த ரூமுக்கு கீழே தான் அவள் இருக்கா. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே போனோடனே ஒரே இருட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். உள்ளே போகையிலேயே யாராவது இருக்காங்களா, அப்படி என்ன பிரச்சனை, ஏன் பாத்ரூமில் என்ன லீக்கேஜுன்னு சொல்லி உள்ளே போய் ஒரு ரூமாக தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். யார் அது அப்படின்னு பாத்ரூம்குள்ளே இருந்து அவள் கேட்பா, நீங்கள் யாருன்னு கேட்டோடனே நான் மிஸ்கி அப்படின்னு சொன்னேன்னே உள்ளே ஒரு பொண்ணும் ஒரு லேடியும் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே பேய் தான். அது சொல்லு, நீ இன்னும் 4 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்டோடனே அலறி கொடுத்துட்டு ஓடுவா பாருங்க அந்த வீட்டை விட்டு. 4 நாளுக்கு அப்புறம் பல்லு கூட விளக்காமல் உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணி நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம், நீ பயப்படாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாள். அதுக்கப்புறம் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புவா. மணியை பார்க்கப்போ மணி 6. ஸோ இதோட 4வது நாள் முடிஞ்சிடுச்சு அவளுக்கு. அவளும் பாத்ரூம்குள்ளே வந்து பாத் டப்பில் உள்ள தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டு பல்லு விளக்கலான்னு சொல்லி ப்ரெஷ் எடுத்து பல்லெல்லாம் விளக்கிட்டு இருப்பா. விளக்கிக்கிட்டு இருக்கிற பாத் டப்புலேருந்து கை வெளியே வரும் பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கல சும்மா பயங்கரமாக இருக்கும். பாப்பா பல்லு விளக்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பேய் வர்றதை கவனிக்கல. ஸோ என்னடா லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி எரியுதுன்னு கண்ணாடி வழியில் பார்த்தா பேய் 2 நிற்கிது. ஸோ வேகமாக வாய்க்கு பிடிச்சிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருச்சுங்க. அவள் ஃப்ரெண்டு வர்றதுக்குள்ளேயும் அக்கா என்னமோ நூலை கிழிச்சு போட்ட மாதிரி கிழிச்சு போட்டு போயிடுச்சு. ஸோ பார்க்கவே அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதோட ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கா. அது சரியாக போகலை. அங்கே வேலை பார்க்குற வரை எனக்கு இந்த மாதமாவது சம்பளம் தருவீங்களா, ஒரு முழு சம்பளம் தருவீங்களா, பாதி சம்பளம் தருவீங்களான்னு கேட்டுட்ருக்காரு. ஹீரோயினோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இறந்தும் போயிட்டாங்க. அவங்கள பார்க்குறதுக்காண்டி போயிட்டுருக்கா ஹீரோயின். இந்த பொண்ணு தான் ஹீரோயினோட தங்கச்சி, பேர் மியா. ஹீரோயினோட பேர் வந்து அல்மா. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் தேவையான சடங்குகள்லாம் முடிஞ்சிடுச்சு. அங்கேருந்து ஒருத்தர் கருப்பு சட்டையில் வர்றார் பாருங்க, அவர் தான் ஹீரோ. இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் இவர் தான் பார்த்துக்க போகிறாரு. அதனால் வந்து சொல்லிட்டுருக்காரு, ரெஸ்டாரண்ட்லாம் வேணாம், மூடிட்டு அதை விற்றுட்டு என்னோட வா, நீ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ சொன்னதுக்கப்புறம் சரின்னு ஒத்துக்குவா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சரி போகலாம், நாளைக்கு போகலான்னு சொன்னோன்னே ஹீரோயினோட சிஸ்டரும் ஓகேன்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா கிளம்புறாங்க. அப்போ காரில் போயில பேசிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது, அதில் ஒன்று சேர்த்து விட்றேன், ஸோ நீ அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினோட தங்கச்சி ரொம்ப குஷியாகிடுவா. அதுக்கப்புறம் அந்த ஹண்டட் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்கங்க. ஸோ இங்கே ஒரு 2 பேர் வெல்கம் பண்ணுறாங்க பாருங்க, இவங்க தான் வந்து அந்த ஹண்டட் ஹவுஸோட ஓனர்ஸ். ஸோ அவள் வந்து ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, அப்படி இருக்கம்மா ஐஸ் வைக்கிறா. ஹீரோவை எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தா 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டரை நம்ம ஹீரோ தான் விசாரிச்சிருக்காரு. அப்போ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்தோடனே நீ எந்த ஃப்ளோருக்கு வேணாலும் போகலாம், ஆனால் 6th, 7th, 8th ஃப்ளோர் போகக்கூடாது, அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த லேடி சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஹீரோயினோட சிஸ்டர் வந்து நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அவள் வந்து மர்டரை பற்றி விசாரிப்பா. என்ன ஆச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடிங்கவும் என்னன்னே தெரியலை, ஒரு பொண்ணை கை கால் தனித்தனியாக பிச்சு போட்டு கொலை பண்ணியிருந்தாங்க, அதை நான் தான் விசாரித்தேன், அப்போ தான் இந்த ஓனர்லாம் எனக்கு பழக்கம்னு சொல்லி பேசுகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சிட்ட வந்து அவள் பேசுகிறா, சரி இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா அவள் அப்பாவை பற்றி பேசுவோம். அவள் டென்ஷன் ஆகிடுவா. விட்டுட்டு போன அந்த ஆளை பற்றி உனக்கு என்ன பேச்சு, நான் தான் உன்னை இனிமேல் கவனிச்சிக்க போகிறேன், இனிமேல் நீ அந்த ஆளை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருவான். இந்த பக்கம் ஹீரோ வந்து கொலை நடந்த இடத்தையும் அதோட ஃபோட்டோஸையும் வச்சு ஆராய்ச்சிட்ருப்பான். ஆல்ரெடி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மர்டர் நடந்திருக்கும் பார்த்துங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து கத்திருப்பா, அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி. அவள் இப்போ வந்து பைத்தியக்காரி மாதிரி உட்காந்து ஹாஸ்பிட்டலில் புலம்பிகிட்டு இருப்பான். 4 days சன்செட்டுன்னு சொல்லி புலம்புவா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வந்து அதே இடத்துல வந்து வேலை பார்ப்பா, அவள் தங்கியிருக்கிற இடத்துல. அப்போ ஒரு ஆள் வந்து இப்படி வந்து ஒளிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவான். இதுக்கு முன்னாடி இருந்த டிக்காவும் இப்படி தான் கீழே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆனால் யாருமே அதுகளுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். நீங்களாவது இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி பேசினோடனே சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவன்ட்ட கேட்டால் இன்றைக்கி என் டியூட்டி டைம் முடிஞ்சிச்சு, என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். அப்போ நான் சிஸ்டர் கிட்ட வா மேலே போய் நம்ம ஒரு வேலை இருக்குது பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு மாடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா
கதவு பூட்டியிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அசம்பாவிதம் திருப்பி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஓனர் கிழவியும் பெரிய பூட்டா போட்டிருக்காங்க. இவ போகையிலே ஒரு சுத்தியில தூக்கிட்டு போய் மண்டையில் 2 போடு போட்டா பூட்டை தானாக திறந்துருச்சு. சரி, எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தானே நம்மளும் போவோம். அவளும் அதே 610க்கு தான் போகிறா. உள்ளே போய் அவள் அக்கா தங்கச்சி உள்ளே என்ன தேடுறாளுன்னு தெரில, சுற்றி பார்க்குதுங்க. திடீர்னு அதே மாதிரியே சவுண்டு, யார் நீ அப்படின்னோடனே இவ கதவை திறந்து பார்த்த உடனே பேய் உட்காந்துருக்கு. நீ 4 நாளில் செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அலறி அடிச்சுட்டு 2 பேரும் ஓடுவாளுங்க பாருங்க அவங்க ரூமுக்கு. அப்போ பார்க்கல திகில் விட்டுரும். இந்த நாள் காலையில் ஹீரோயின் வேலைக்கு வந்தோடனே கையில் இல்லை ஊக்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. அதில் பார்த்தா நம்பர் 1ன்னு அந்த பேய் எழுதியிருக்கும். அது பார்க்கறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவன் ஏமா அந்தாமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பிள்ளை பார்க்கறதுக்குள்ளே கெடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இதெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி மியாவை காட்டுறாங்க. மியா வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்தான்னு சொல்லலாம்ல. ஸோ இவங்க அவளோட டான்ஸ் டீச்சர். இவங்க வந்து அந்த மாஸ்க்கை பற்றி பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆல்ரெடி ஒழுகுதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த வீட்டை செக் பண்ணுறதுக்காண்டி வந்தால் அந்த வீட்டில் அந்த ஹாலோட குழந்தை வந்து ஹாலில் கிச்சனில் நின்று என்னமோ பண்ணிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிட்றா. அந்த குழந்தை வந்து வேகமாக ஓடி பெட்ரூம்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திடுச்சு. ஸோ இவளும் வந்து தட்டு இல்லாமல் உள்ளே போகலாமான்னு தடவை கட்டி கேட்கணும். உள்ளே வா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கணும். இவளும் அப்படியே அந்த டோரை திறந்து போவா பாருங்க. அந்த பொம்பளை வந்து அந்த குழந்தைக்கு தலை சீவிட்டுருக்கும். சரி, என்னமோ தலை தான் சீவுது போல் அப்படின்ட்டு என்னன்னு கேட்கும் போது அப்படியே தலையை உடைச்சி அப்படியே கீழே போடும் பாருங்க. அப்பா பார்க்கும் போது அப்படின்னு ஒரு ஒன்னையும் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னோன்னே ஓடுவா பாருங்க. தெரிச்சிடுச்சு இந்த ஏரியா விட்டு. கீழே ஓடி போனோடனே ஹீரோ கட்டி பிடிச்சிட்டாலும் அந்த இடத்துல என்னமோ இருக்குது, பேய் இருக்குது, நீ வந்து பாரு, அது என்னை கொல்ல பார்க்குதுன்னு சொன்னோன்னே ஹீரோவும் அவளை பேச்சை கேட்டுட்டு அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறான். அங்கே எதுவுமே இல்லை, ரூமில் யாரையுமே காணோம். சரி, அதோட ஹீரோயின் வந்து இங்கே நின்று மறைஞ்சு பார்த்துட்டே இருப்பாள். அவளையும் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுவான். இங்கே வந்து பாரு, இங்கே எதுவுமே இல்லை, நீ தான் தேவையில்லாமல் பயந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ காட்டுவான். இல்லை, நான் பார்த்தேன், ஒரு பொண்ணும் ஒரு லேடி இருந்தாங்க. அந்த பொண்ணு அந்த குழந்தையோட தலையை பிச்சு போட்டுச்சு, நான் பார்த்தேன்னா அதெல்லாம் உன்னோட வந்து பிரம்மையாக இருக்கும் அப்படின்னே அங்கே குடியிருக்கிறவங்கெல்லாம் இவ போட்ட சத்தத்தை பார்த்துட்டு இங்கே பேய் இருக்குது, இங்கே நாங்கள் யாரும் குடியிருக்க மாட்டோம், எங்கள் வாடகையை கொடுங்க, நாங்கள் எந்த காலி பண்ண சொன்னேன்னா அந்த ஓனர் பொம்பளையும் அந்த ஆளும் வந்து சமாதானம் பண்ணி எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சிரும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஆளும் வந்து இப்போ ஒரு கதை சொல்லுங்கள். ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பொண்ணும் ஒரு லேடி இருந்த மாதிரியும் அவங்க கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன மாதிரியும் அதுக்கப்புறமேட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனர் போய் க்ளீன் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணையும் ஒரு லேடியையும் பார்த்த மாதிரியும் சொல்லுவான். அவன்கிட்ட வந்து நீ 4 நாளில் இன்னும் செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு வந்து கீழே வந்து எங்ககிட்ட அவன் சொன்னான் அது மாதிரி. ஆனால் நான் அதே மாதிரியே அவன் 4 நாளில் அவன் வந்து குடல் தனியாக குந்தாணி தனியாக பிரிஞ்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸ்ட்டையும் நம்ம ஹீரோயின் அமலாட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் பேய் ஓட்டுறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சடங்கு பண்ணோம். ஆனால் வந்து அந்த பேய் ரொம்ப கடிசாக இருக்கிறனால எங்களால் அந்த பேயை அனுப்ப முடியலன்னு சொல்லி சமாதானம் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அதோட வந்து ஹீரோ வந்து சமாதானம் பண்ணுவார். சரி, நீ பயப்படாத அப்படின்னோடனே அவள் வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ஹீரோ நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும். இல்லை, என் தங்கச்சியை பிக் பண்ண போகணும், நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவாள். இந்த பக்கம் ஹீரோவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, மேலே பேய் இருக்கும் அப்படின்னா எவன் தாங்க நம்புவேன், ஆம்பளை பையன் பேய் இருக்குன்னா நம்புவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பியே இல்லை. நான் மாடியில் இருக்கிற ரூமை பார்க்கணும், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கவும் அந்த 6th ஃப்ளோருக்கு லைட்டை போட்டு இந்த கிழவனும் இந்த கிழவியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனை மேலே போனவொடனே அது 2 வெளியே நின்றுச்சு தெளிவாக. இவன் மட்டும் அந்த ரூம்குள்ளே வந்து லைட்டை போட்டுக்கிட்டு உள்ளே வரான். அதே மாதிரியே சவுண்டு கேட்குது. யார் இது அப்படின்னோடனே நீங்கள் யாருன்னா மிஸ்கே அப்படின்னு உள்ளே பார்த்தா அதே மாதிரியே அந்த பேய் உட்காந்துருக்குங்க. இன்னும் 4 நாளில் நீ செத்து போயிடுவேன் அப்படிங்கவும் அவனும் இந்த பேயை சுடலான்னு லைட்டை பார்க்குறேன், லைட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேய்ங்கானோ ஒன்றைங்கானோ அவனும் போய் உள்ளே போய் அந்தான்னு தொலைவி தேடுறான். திடீர்னு வாட்ஸ்அப்பில் அந்த தண்ணியெல்லாம் நம்பி அவன் கால் வரைக்கும் கீழே வருவான். அவனும் பயந்து ரூமை விட்டு அலறி ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவான். போனோடனே அவனுக்கு ரூமுக்கு வெளியே போனோடனே தெரியும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கேராக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அவனும் அந்த ரூமை விட்டு வெளியே போனோடனே அந்த இதை அப்படியே முடிச்சிட்டாங்க. இங்கிட்ட ஹீரோயினோட தங்கச்சி மியாவை காட்டுறாங்க. அவள் கண்ணாடியில் அவள் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் ஆடுறதை சேர்த்து அந்த மிரர் வந்து அப்படியே நிற்கிது. அந்த மிரர் அந்த பேய் வந்து என்ன பண்ணுது, இவ்வளோ மாதிரியே இமிட்டேஷன் பண்ணி காட்டுது, இவ்வளோ மாதிரியே டான்ஸ் ஆடி காட்டுது, இவ்வளோ மாதிரியே காலை வளைச்சி கையை வளைச்சி ஆடி இவளை வந்து பயமுடுத்த பார்க்குது. இவள் ஓடினாலும் அவளை பிடிச்சி நிற்க வச்சு அவள் காலை வந்து அப்படியே அந்த பேய் எப்படி தூக்குதோ அதே மாதிரியே இவளும் காலை தூக்கி ஒரே உடையாக காலை வந்து சுளுக்கெடுத்து விட்டுரும். இவள் வந்து நடக்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்து கிடக்கும்போது அந்த பேய் வந்து பயமுடுத்தலாம் ஒவ்வொருத்தராக இப்படி என்ன பண்ணுது, பயமுடுத்த ஆரம்பிக்குது. அப்படியே அந்த கண்ணாடியிலேருந்து அந்த பேயும் அவன் மகளும் வெளியே வரும் பாருங்க. அள்ளு விட்டுடும் நமக்கு.
எனக்கு அதை பார்க்கையில. அந்த பேய் வர வர அவளால் எந்திரிச்சு நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. அப்படியே தவந்துக்கிட்டே பின்னாடி போவா. இன்னும் 4 நாளில் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அந்த பேய் சத்தம் போட்டே வரையில. இவள் கத்துற சவுண்டை கேட்டுட்டு அந்த டீச்சரும் அவள் அக்காலும் அரண்டு அடிச்சுட்டு ஓடி வந்தோடனே, அக்கா இப்படி அந்த பேய் வந்துச்சுன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாலுவா. அப்போ அந்த டீச்சர் வந்து காலுக்கு மருந்து தேய்ச்சி, நீ விடுவா, நான் உன் பின்னாடி அந்த பேயும் அந்த பொம்பளையும் சுற்றினதை நான் பார்த்தேன், நான் ஒரு மந்திரவாதியை சொல்கிறேன், அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். இவங்ககிட்ட வந்து ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து அந்த கிளவியும் அந்த நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் வரா. அவள் கால் சுளுக்கி நடக்கிறத பார்த்தோன்னே என்னாச்சுன்னொடனே, ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி ஒரு மந்திரவாதியை வர சொல்லியிருக்கேன், அவர் வந்து எல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொன்னோன்னே, அதே மாதிரியே ஈவினிங் ஆனோடனே அந்த மந்திரவாதி வந்துட்டார். மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போய் அந்த மந்திரவாதி அந்த கதவை கிட்ட நின்று பேச பார்க்குறாரு. ஆனால் பட் அது கம்யூனிகேட் பண்ணலை. என் ரூமுக்கு யார் வந்தாலும் அவங்கள கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லியிருக்கு. இந்த பக்கம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு உடனே ஃபோன் வருது. நான் ஸ்விம்மிங் பூலில் இருக்கேன், அக்கா நீ என்னை பார்க்கவான்னு சொன்னோன்னே இவளும் வந்து அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலில் போய் நின்றுட்டு ஃபோன் அடிப்பா. என்ன அம்மியா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னா, நான் ஃபோனே அடிக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே அங்கே பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் டே 2ன்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த பேய் வந்து ரிமைனிங் பண்ணுது. ஒரு நாள் ஆகிடுச்சு, இது 2வது நாள் அப்படின்னு. ஸோ 2வது நாளும் பயன்படுத்த பக்கத்தில் வருது. ஸ்விம்மிங் பூலில் இழுத்து அவளை உள்ளே தூக்கி போட்டுட்டு அவளை அமுக்கி அங்கேயே கொல்ல பார்க்குது. அவள் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவள் போராடிட்டு இருக்கல. அந்த பக்கம் அவள் தங்கச்சி வரா. ஸோ நம்ம அக்காவை காணமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. அவள் அக்கா தண்ணிக்குள்ளே இருக்கிறத அவள் பார்த்துட்டா. என்ன அக்கா இங்கே இருக்கு அப்படின்னே முகத்தில் என்னமோ மாட்டியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு டான்ஸ் மாஸ்க்கு. ஸோ அந்த மாஸ்க்கை பார்க்கவே சும்மா அப்படி என்னோ மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. அவள் வெறி பிடிச்ச மாதிரி அந்த பேய் மாதிரி ஆடுறா அந்த டான்ஸை. இவள் பார்த்துட்டு அவள் அக்காவை பார்த்துட்டு, அக்கா என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்குள்ளேயும் அவளை கொல்றதுக்கு துரத்தி அப்படியே தண்ணிக்குள்ளே இழுத்து போடும் பாருங்க. இழுத்து போட்டு அவளையும் மூச்சு முட்டை இங்கே அப்படியே அமுக்கியே கொல்ல பார்க்கும். அப்போ 2 பேர் வந்து பார்த்துட்டு நீச்சல் தெரியாமல் தள்ளாடுறாங்க போலன்னு சொல்லி போய் ஆளை கூட்டிகிட்டு வருவான். நம்ம ஹீரோ உடனே குதித்து அந்த ஹீரோயினோட சிஸ்டரை ஃபஸ்ட்டு காப்பாற்றிடுவான். அதுக்குள்ளே ஹீரோயினோட உடம்புல இருந்து அந்த பேயும் போயிடும். பிறகு ஹீரோயினையும் தூக்கி தரையில் போட்டு 2 அமுக்கனா அவளும் எந்திரிச்சுட்டா. எந்திரிச்சோடனே இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து அந்த மாஸ்க்கை பற்றி விசாரிச்சுட்ருக்கா. இது வந்து ஒருத்தர்தே செய்வார், அவர் இந்த ஊர் இருக்காருன்னு சொன்னோடனே ஹீரோயினோட சிஸ்டர்கிட்ட வரைஞ்சி வாங்கி ஹீரோவும் இப்போ அந்த மாஸ்க் செஞ்சவரை தேடி போகிறாங்க. இப்போ அவரை போய் அங்கே பார்க்க போகையில் அங்கே வேலையாள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாஸ்க்கு செஞ்சவர் எங்கே இருக்காரு, நாங்கள் அவரை பார்க்கணுன்னு சொன்னேன். அவரே நேராடி வர்றாரு. ஆமாம்மா நான் தான்மா செஞ்சேன் இந்த மாஸ்க்கை, நான் தான் வந்து இந்த மாஸ்கெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இதுதான் அவள் தான் பேயோட அம்மா. இவட்ட வந்து அந்த வேலைக்காரி சொல்கிறா, உங்களை பார்க்க ஆள் வந்திருக்காங்க சொன்னோன்னே, நான் யாரையும் பார்க்க முடியாது நீ போய் சொல்லு அப்படின்னே அந்த வேலைக்காரி அதே மாதிரி சொல்கிறா. ஹீரோயின் என்ன சொல்கிறா, அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள், அவள் பேர் வந்து காந்தி, இதில் அந்த பேயோட பேர். அவள் வந்து ஒரு நல்ல நடனம் ஆடும் ஒரு பொண்ணுங்க சார், ரொம்ப அழகாக ஆடுவான். அவங்க அம்மா வந்து அதுக்காண்டே தயார் பண்ணி வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கையில் அவள் திடீர்னு யார் மூலியமாவோ கர்ப்பமாயிட்டா. அதை வந்து அவள் அம்மாட்ட சொல்லவும் அந்த குழந்தைய கலைச்சிட்டு நீ இங்கே இருன்னு அவன் அம்மா எவ்வளோ சொன்னோன்னே, என்னை வாழ விடுங்க, என்னை அழிச்சிடாதீங்க, என் குழந்தையும் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே போய் இனிமேல் என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை அவங்க அம்மா வந்து இந்த பிள்ளையை ரொம்ப திட்டி வெளியே அனுப்பிச்சோன்னே, அதோட அவள் வந்து இந்த பக்கமே வரல, இத்தனை வருஷம் ஆகிடுச்சு நான் பார்க்கவே இல்லை சொன்னேன், நான் வாழ்ந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா. அதே மாதிரியே ஹீரோயினை வந்து பொம்பளை கூட்டிகிட்டு போகிறா. அந்த கபோர்டெல்லாம் திறந்து காட்டுறா. அவள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு நகை இதெல்லாம் காட்டினோடனே, எனக்கு அந்த மாஸ்க்கு தான் வேணும், அதை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவனும் மாஸ்க்கு செஞ்சவனும் சரி பரவாயில்ல கொடுத்து விடு அப்படின்னு சொன்னேன். இவங்க அந்த காரில் அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போகையில் பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது. இதை 2 பேருமே கவனிக்கலை. பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது. வேகமாக போன்னு சொல்கிறதுக்குள்ளேயும் அந்த கார் இவங்கள மோதி பலையிலேருந்து உருட்டி விட்டுருச்சு. உருட்டி விட்டேன். அவளுக்கு ஒரு கனவு, அந்த பேய் வந்து இவளை கை தனியாக கால் தனியாக பிச்சு போகிற மாதிரி ஒரு கனவு இவளுக்கு வந்துச்சு. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்தா இது கனவுன்னு அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியே பட்டுச்சு. அங்கே இருந்தவங்க இவளை காப்பாற்றி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. பேய் ரிமைனிங் பண்ணுது. இது 3வது நாள், இன்னும் ஒரு நாள் தான் உனக்கு இரு அப்படின்னு. அவள் கூட வந்தவனுக்கு ஒன்றும் ஆகலையான்னு போய் அவள் காதலனை பார்த்து கெஞ்சி, சரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கல. இப்போ நாங்கள் டவுனுக்கு போகணும் அப்படின்னே ஒருத்தன் அது மாதிரி வண்டியில் போகிறேன்னு சொன்னோடனே அந்த வண்டியில் இவங்களே ஏறி போகிறாங்க. ஏன்னா இந்த மாஸ்க்கை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தானே அந்த பேய் எப்படி செத்துச்சு என்னன்னு அந்த மந்திரவாதியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த மந்திரவாதி போய் அந்த பேய் மாஸ்கிட்ட இது பண்ணி அந்த பேய் எப்படி செத்துச்சுன்னு பார்க்குறான். அந்த பிள்ளையையும் அவள் அம்மாவையும் யாரோ வெட்டி அடித்து கொன்று இருக்கிறது நல்லா தெரியுது. எனக்கு யாருன்னு சரியாக தெரியலை அவருக்கு. அதோட நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த வீட்டில் பேய் இருக்குது, நாங்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டோம்னு சொல்லி அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லி தங்கினவங்க வேலை பார்த்தவங்க எல்லாம் ஹோட்டலில் விட்டு வெளியே போயிட்டாங்க. இவளும் அந்த ஹீரோ அந்த மந்திரவாதி எல்லோரும் வராங்க. இந்த கிழடு 2ம் உள்ளே போங்க பேசிக்கலாம்னு சொல்லி 2 பேர்த்தையும் உள்ளே அனுப்புது. அப்போ நான் அந்த 6வது ஃப்ளோர் போகணும், போய் அங்கே தான் பார்க்கணும், அங்கே தான் அந்த டெட் பாடி இருக்குது, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும்னு இந்த மந்திரவாதி சொல்கிறத கேட்டுட்டு இந்த ரூம் இது மாதிரி டிசைன் உள்ள இடத்துக்கு
பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி மந்திரவாதி சொன்னோடனே சரி நாங்கள் 2 பேரும் ஒரு பக்கம் போகிறோம், நீங்கள் மந்திரவாதியை கூட்டிட்டு நீங்கள் ஒரு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிடுவான். அதை உள்ளே போய் தேடிட்டு இருக்கையில திடீர்னு அவர் கத்துற சவுண்டு கேட்கும். என்னடா அது யார் இவரை அடிச்சு போட்டதுன்னு சொல்லி ஹீரோ அவரை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ தலையிலையும் பின்னாடி வந்து யாரோ அடிச்சிருவாங்க. அவன் யாருன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே மயங்கி விழுந்துருவான். என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் போய் பார்க்கையில் ஹீரோயினை வந்து அடித்தது அந்த 2 கிழனும் சேர்ந்து தான் அடிச்சிச்சு. ஸோ அது ஏன்னு கடைசியில் பார்க்கலாம். 2 பேரும் அடித்து தனித்தனியாக கட்டி போட்டுருவாங்க. இதான் 4வது நாள். ஹீரோயின் இன்னையோட இறந்தும் போயிடுவா. அதனால அதுக்குள்ளே அவளை காப்பாற்றணும். ஹீரோ வந்து அங்கே உள்ள பாத் டப்பை உடைச்சு அதில் உள்ள பீங்கானை எடுத்து கயிறை அறுத்துட்டு நம்ம காப்பாற்றலாம்னு முடிவு பண்ணியிருப்பான். இந்த பக்கம் வந்து ஹீரோவோட ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். அவன் வந்து வந்து கேப்டனை காணும்னு சொல்லி தேடி அந்த கிளவிட்ட வந்து கேட்டுட்ருப்பான். எங்கள் சார் இங்கே தான் வந்தார், நீங்கள் எங்கள் சாரை பார்த்தீங்களா அப்படின்னோடனே இல்லை நான் பார்க்கலாம், அவங்க எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க, நீங்கள் ஏன் கதவு பூட்டி வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்காண்டி கதவு பூட்டி வச்சுருக்கோன்னு சொல்லி இப்போ சொல்லிவிடுவான். இருந்தாலும் அவங்க சொல்கிறதுல ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த பக்கம் ஹீரோ வந்து கையில் உள்ள கயிறை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய் ஹீரோயினையும் காப்பாற்றிடுவான். ஸோ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி டைமை செக் பண்ணுவான். 6 மணிக்குள்ளே அவளை காப்பாற்றிடணும், 6 மணிக்கு மேலே காப்பாற்றணும் முடியவே முடியாது, அதுக்குள்ளே அந்த பேய் வந்து கொண்டுடும். ஸோ இந்த பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி மியாவையும் அந்த 2 கிழனும் சேர்த்து மறைச்சி வச்சுருக்கோம். அவளையும் நம்ம ஹீரோ எப்படியோ காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறமேட்டு அந்த மாஸ்க்கை எடுத்து நம்ம மந்திரவாதிகிட்ட கொண்டு போய் கொடுப்பா. மந்திரவாதி குத்துயிரும் கொலையுருமா இருப்பார், எப்போ வேணாலும் சாவோம் அப்படின்னு. அதோட அந்த மாஸ்க்கை போட்டால் தானே அவள் எப்படி இறந்தா யார் கொன்னாங்கங்கிறது அவருக்கு தெரியும். பார்த்தா இவ்வளோ நாளாக அவளை கொன்னது பூராமே இந்த ஹவுஸை நடத்திட்டு வந்து அந்த கிழடு தாங்க. ஸோ அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு மேலே அஃபேர் இருந்திருக்கும் போல். அந்த அஃபேரை வந்து மறைக்கிறதுக்காண்டி என்னென்னமோ ட்ராமா பண்ணி அவளை அடித்து துன்புறுத்துவான். ஆனால் வந்து அவள் அங்கேருந்து போகாமல் இருப்பாள். கடைசியில் வந்து கண்ணாதிர வந்து அவள் பார்த்துருவா தப்பாக இருக்கிறத. ஃபோன் அடித்து சொல்லலான்னு போகையில் ஒரே அடியாக அடிச்சிருவான். திருப்பி இவனை அடிக்கிறத பார்த்து அவன் பொண்ணு வந்து முதுகில் அடிக்கவும் என்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மகளை ஒரே அடியில் போட்டு தள்ளிடுவாங்க. இந்த பக்கம் வந்து அந்த காந்திங்கிற பொண்ணுக்கு அதரும் ஏன்டா என் மகளை கொன்னவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொன்னேன்னா அவளையும் அதை வச்சு ஒரு அடி. 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. ஸோ இறந்து போனவங்களை இப்படியே விட்டால் போலீஸ் நம்மளை பிடிச்சிடும்ல. அதனால் 2 நாள் அந்த தண்ணியில் ஊற போட்டு அவங்க டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த கோடாரியை வச்சு சுக்காக வெட்டி ஒரு சாக்கு பையில் போட்டு அதை அப்படியே அந்த செவத்துக்குள்ளே போட்டு அப்படியே செவரில் வந்து வீடு மாதிரி கட்டி உள்ளே மறைச்சிருவாங்க. இதெல்லாம் அந்த மந்திரவாதி கண்ணுக்கு தெரிஞ்சோடனே இதெல்லாம் அவர் வந்து சொல்லிட்டாரு. அந்த 2 பேர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், சீக்கிரம் போய் அந்த டெட் பாடியை வெளியே கொண்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு செத்து போயிடுவார். இந்த பக்கம் வந்து ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோவை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அவங்க உள்ளே தான் இருப்பாங்கன்னா அவனும் உள்ளே வந்து தேடுறான். இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து அந்த மேலே உள்ள ரூம் உடைக்கிறதுக்கு பெரிய சுற்றி எடுத்துகிட்டு 2 பேர் போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த கிழடு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ முதுகுலேயே சுட்டுருச்சுங்க. ஸோ நீங்கள் எல்லாம் போய் அதை உடைங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த பக்கம் அந்த கிளவி வந்து ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்குது. கத்தியை வச்சு அந்த ஹீரோயினோட சிஸ்டரோட கையிலே ஒரு குத்து. ஸோ எப்படியா அந்த கிளடிட்டு வந்து தப்பிச்சு இவளும் மேலே போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோவை கூப்பிட அவன் அசிஸ்டன்ட் வருவான். அவனையும் முதுகுலேயே சுட்டுருவான் அந்த கிழட்டு பைய சுட்டதில் அவன் செத்தே போயிடுவான். அதோட அவன் மண்டையை போட்டு 2 உடைச்சு அவனை தூக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு 2 பேரும் மாடிக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க உடைச்சாதானே வந்து அந்த அவங்க உயிர் பிழைக்க முடியும். ஸோ மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு முன்னாடியே அந்த பாடியை வந்து வெளியே எடுத்தே ஆகணும். அதே மாதிரி அவங்க அந்த கப்போர்டுக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டாங்க. இப்போ வந்து 2 பேரும் மாறி வந்து முடியவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, உடச்சே ஆகணும்னு சொல்லி உடச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அந்த டைம் ஆனோடனே பேய் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சுங்க. வெளியே வந்தோடனே அதை பார்க்கும் போதே நமக்கு கலரும். கடைசியில் அது 2 வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன செய்யும், அவங்க தங்கச்சி மியாவை தான் தூக்கிட்டு போகுது. அப்படியே கை தனியாக கால் தனியாக பிச்சு போகிறதுக்கு பார்த்துட்ருக்கு. அதுக்குள்ளே ஹீரோவும் 2 பேரும் உடச்சி அந்த டெட் பாடியை கீழே தள்ளிட்டாங்க. அதுலேருந்து விழுந்தது அந்த குழந்தையோட தலை தான். அதை பார்த்த உடனே அதை அப்படியே அந்த பழி வாங்குற நோக்கத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுச்சு. அதோட ஹீரோயின் சிஸ்டர் வந்து ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டா. அவங்களுக்கும் சாபம் வினோச்சம் பெற்றுச்சு. அதாவது இது வரைக்கும் பேயாக இருந்தவங்க அவங்க ஒரிஜினல் முகத்தை அவங்ககிட்ட காட்டிட்டாங்க. இங்கிட்டு தன்னை கொன்னவளை சும்மா விடுமா அந்த பேய். ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானேன்னு சொல்லி அவள் கழுத்தை தனியாக அப்படியே துண்டை அப்படியே பிச்சு போட்டுரும் பாருங்க. அதை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு அப்படியே கலண்டிடும். நீ உனக்கும் இருக்குடா, உன மட்டும் சும்மாவா விடுவேன்னு சொல்லி அவனை அப்படியே பிடிச்சிட்டு வந்து கை தனியாக கால் தனியாக மண்டை தனியாக அப்படியே பிச்சு எரிஞ்சிரும். ஸோ அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கிதுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அப்புறம் போலீஸ்லாம் வந்து இந்த டெட் பாடியெல்லாம் எடுத்து நான் கரெக்டாக ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் இவங்க போய் அந்த காந்திக்கும் அவங்க பொண்ணுக்கும் வந்து மலர் வலையெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த மந்திரவாதி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலே அந்த டான்ஸ் டீச்சர் அவள் வந்து இவன் யாருன்னு சொல்கிறான். இதுதான் இந்த பொண்ணுங்களோட அப்பா. அப்போ உங்களுக்காண்டி அவர் வந்து உயிரே தியாகம் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே சரி இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இந்த இடத்த விட்டு ஹீரோயின் எல்லாம் காலி பண்ணி போகிறாங்க. மேலே அந்த பேய் அந்த இடத்துலையே அங்கேயே தான் இருக்குது. ஸோ இதோட படம் முடியுது. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த படத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ டாட்டா பை பை.